ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் போட்டி நடைபெறும் விதம் பற்றி களத்திலிருந்து விளக்குகிறார் எமது தலைமைச் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். இந்த போட்டிக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு, பார்வையாளர்கள் மத்தியில் இந்த ரேஸுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கு? சென்னையில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகிறார்கள். இங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள், இந்த நிகழ்வு, இந்த போட்டிகள் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் தற்போது பார்க்க போகின்றோம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த சென்னையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் இதில் பங்கேற்கக்கூடிய சந்தீப் குமார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்டு பங்கேற்கலாம். சார் வணக்கம். இப்ப சென்னையில முதல் முறையாக நடைபெறக்கூடிய இந்த ஃபார்முலா 4 கார் ரேஸ்ல நீங்க பங்கேற்கிறீங்க. நீங்களும் இதை பங்கேற்று இதுல கலந்துக்கிறீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ லாஸ்ட் நைட் வந்துட்டு நாங்கள் வெளில போயிருந்தோம். ஸோ சர்க்கிட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பிளான் பண்ணபடி. அதுவும் நைட் ரேஸ்னால ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு குவாலிஃபைங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மதியானம் போல் வந்துட்டு குவாலிஃபைங் ரவுண்ட் வந்துட்டு நடக்கும். இப்போ ஒரு ரவுண்ட் ஆஃப் குவாலிஃபைங் முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்துட்டு ஃபார்முலா 4 கார்ஸ் வெளில போகுது. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் ஃபார் சென்னை. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னையில் நைட் ரேஸ் நடக்குதுன்னு இது ரொம்ப ஒரு பெருமை கூடிய விஷயமா இருக்குது. அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றது ரொம்ப ஒரு மொமெண்ட் ஆஃப் ப்ரைடா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து பாருங்க. இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப நீங்க நிறைய ஊர்ல ட்ராக்ல ஓட்டி இருப்பீங்க. இப்ப நம்ம ஊர்ல இப்ப நீங்க ஒரு சென்னை பையன், நீங்க நம்ம ஊரை சேர்ந்தவர், எங்களுக்கு ரொம்ப ப்ரைடா இருக்கு. நிறைய ஃபாரினர்ஸ்லாம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சென்னை ட்ராக் எப்படி இருக்கு? ஸோ இப்போ ஸ்போர்ட்டிங்னு பாத்தீங்கன்னா அது யூஸ்வலா நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில நடக்கிறதுனால, அது ஸ்ட்ரீட்ல நடக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரிசப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்ராஸ் தி வேர்ல்ட்ல இருந்து வந்திருக்காங்க. அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஸ்போர்ட்டிங் லெவல் வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அது லீக் ஃபார்மேட்ன்றது கான்செப்டே வந்துட்டு இட் இஸ் ஹெல்பிங் த ஸ்போர்ட் க்ரோ. கிரிக்கெட் எடுத்துக்கிட்டாங்கனாலும் அதே மாதிரி தான், மற்ற லீக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதே மாதிரி தான். ஸோ இந்த லீக் ஃபார்மேட் மூலமா வந்துட்டு குவாலிட்டி ஆஃப் ரேசிங் வந்துட்டு டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகுதுன்னு நான் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி இங்க ஸ்ட்ரீட் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது வந்துட்டு இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இங்க இருக்கவங்க நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டரா இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசர் சைட்லேருந்து சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது நல்லபடியாக நடக்கிறத பார்க்க போகும்போது ஹாப்பியாக இருக்கு. சார், இப்ப இது மூலமா வந்து யங்ஸ்டர்க்குலாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய அவங்களுக்கு ஆர்வம் உருவாகும். அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க? டெஃபினட்டாங்க. இது மூலமா நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. ஒரு ரேசிங்ன்ற ஒரு ஸ்போர்ட் வந்துட்டு என்னன்றது அப் க்ளோஸ் வந்து எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் டெஃபினட்டா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பப்ளிக் இதை கரெக்டான வியூ பாயிண்ட்ல இருந்து வந்துட்டு பாப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ டெஃபினட்டா எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க எல்லாமே இந்த ஸ்போர்ட்டா வந்துட்டு எடுத்துட்டு இது ஃபியூச்சர்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ. நிச்சயமாக நாம் தற்போது வீரர் அவரே வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். தற்போது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயத்தில் தயாராகக்கூடிய இந்த கார்கள் எப்படி தயாராகுகிறது என்பதை நாம் தற்போது பார்க்கின்றோம். நாம் பார்க்கலாம். இந்த கார் பாத்தீங்கன்னா இப்பதான் தற்போதுதான் இந்த சற்று நேரத்துக்கு முன்னதாக நடைபெற்ற பந்தயத்தில் பங்கேற்று விட்டு வந்திருக்கின்றது. அந்த காரை மீண்டும் அடுத்த சுற்றுக்கு அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். அதனை எப்படி தயார்படுத்துகிறார்கள் என்பதை தற்போது நாம் பார்க்கின்றோம். தரையிலிருந்து சில அடி மீட்டர் மேலே உயர்த்திவிட்டு அடியில் இருக்கக்கூடிய அந்த டயர்களை மாற்றுவது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த உதிரி பாகங்கள் ஏதேனும் பழுதடைந்திருக்கின்றதா என்பதை சரிபார்த்து அவற்றை நீக்கி புதிய உதிரி பாகங்களை உடனடியாக இதில் பொருத்துவதற்கான பணியிலே பல அந்த தொழில்நுட்பத்தை சேர்ந்த வல்லுநர்கள் அவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இதுபோன்ற இந்த ஃபார்முலா கார் ரேஸ் என்பதெல்லாம் சென்னைக்கு மிகவும் புதிதான ஒன்று. முதல் முறையாக இந்த ஃபார்முலா கார் ரேஸ் சென்னையில் நடைபெறக்கூடிய காரணத்தினாலே மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய பல இடங்களிலிருந்து பலரும் இதற்காக டிக்கெட் எடுத்து வந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பல இடங்களிலிருந்து வீரர்கள் வந்திருக்கிறார்கள், பயிற்சியாளர்கள் வந்திருக்கிறார்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பயிற்சி கொடுப்பது, இந்த விளையாட்டில் பங்கேற்பதற்கான அந்த ஆர்வத்தை ஏற்படுத்துவது, தொழில்நுட்ப உதவி கொடுப்பது உள்ளிட்ட பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விளையாட்டு போட்டிகள் பயிற்சியோடு தொடங்கி சாகசம் உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை அணி. அதாவது பாத்தீங்கன்னா எப்படி IPL பாத்தீங்கன்னா வந்து சென்னைக்கு வந்து CSK என்று ஒரு அணி இருக்கும்.
அதே போலத்தான் சென்னை டர்போ ரைடர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அணி சென்னை சார்பிலிருந்து வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஒரு வீரர் சந்தீப் என்பவர் நம்மிடம் தற்போது கூட பேசியிருந்தார். ஒரு சுற்று முடித்துவிட்டு தற்போது அடுத்த சுற்றுக்கு இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடுத்த சுற்றுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இடையில குறுகிய ஒரு கால இடைவெளி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கால இடைவெளியிலே மீண்டும் அந்த ரேஸ் வாகனத்தை, அந்த காரை அவர்கள் பயன்படுத்தக்கூடிய, தயார்படுத்தக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க கார்பன் ஃபைபரால் இந்த கார் என்பது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் இந்த கார்பன் ஃபைபரிலே தயாரிக்கப்பட்டால்தான் எடை மிகவும் குறைவாக இருக்கும், வேகமாக அந்த காற்றிலே கிழித்துக் கொண்டு செல்வதற்கு எளிதாக இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை நியூஸ் தமிழ் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பல விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்த இருக்கின்றோம்.